அப்போ இந்த படம் பேட் கேர்ள் படம் யாருக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா, ஆணாதிக்க சிந்தனை உடையவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த படம் அதாவது டீனேஜருடைய மைண்ட வந்து ஸ்பாயில் பண்ணிடுமா, கரப்ட் பண்ணிடுமா. ஐட்டம் டான்ஸ் காலங்காலமா ஆட விடும்போது உங்க யங் டீனேஜோட மைண்ட் வந்து கரெக்ட் ஆகல. பெண் குழந்தைகளை நீங்க வந்து ஆசிஃபாங்கிற ஒரு பெண் குழந்தையை சனாதன கும்பல் ரேப் பண்ணி கொன்னும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து டீனேஜோடைய மைண்ட் வந்து கரெக்ட் ஆகும்னு தெரியல. மதக்கலவர பேச்சா பேசும்பொழுது டீனேஜர் வந்து போதை பொருள் கொடுத்து அவங்களுக்கு கிட்ட மதவெறி தூண்டும் பொழுது உங்களுக்கு வந்து டீனேஜ் மைண்ட் கரெக்ட் ஆகும் அப்படின்னு அக்கறை இல்ல. இந்த படத்தை பார்த்துதான் உங்களுக்கு டீனேஜ் பசங்களோட மைண்ட் கரெக்ட் ஆயிடுமா? இந்த படத்துல என்ன சொல்லுது? டீனேஜ்ல பெண்கள், அதாவது டீனேஜ்ல ஆண்கள் இப்படி இருந்தாலும் பரவாயில்லை, டீனேஜ் ஆண்கள் பான் ஸ்டோரிஸ் பாக்குறது, பான் வீடியோஸ் பாக்குறது, பசங்களுக்குள்ள பேசிக்கிறது, இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தி இன்டர்கோர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து வக்கரமாவோ கலாச்சாரத்துக்கு எதிராகவோ டீனேஜோட மைண்டை கரெக்ட் பண்ணிடணும் உங்களுக்கு தோணல. ஒரு பெண் பேசினால் மட்டும் உங்களுக்கு மைண்ட் கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு. இதுல இந்த பெண் வந்து தான் படிச்சிருக்கோம், தனக்கு ஏன் இப்படி ஒரு சிந்தனை இருக்கு, நம்ம என்னவா ஆகணும், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க, மிக முக்கியமா ஆண்கள் பெண்களை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, இதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தா டீனேஜ் மைண்ட் கரெக்ட் ஆயிடும்னா, அப்போ எந்த அளவுக்கு பெண்களை சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்கிறதான அந்த படத்துல சொல்றாங்க.